எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் 54வது குறள் பார்க்க போறோம். தலைப்பு உயிர் அருளோடு சேர்ந்து வாழும். உயிர் அருளோடு சேர்ந்து வாழும் ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை பற்றி இந்த குறள் சொல்ல போது அதன் விளக்கத்தை பார்க்கலாம். குறளை முதல் சொல்றேன். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனொடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அப்ப அதுக்கு பொருள் என்னன்னு சுருக்கமா சொல்லிட்டு பிறகு விளக்கம், பெரிய விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் அப்ப பொருள் உடம்போடு சேர்ந்து நிற்பதாகிய உயிர் நிறைந்த ஞானமாகிய திருவருளோடு பிரிப்பின்றி கூடி வாழ்கிறது. உடம்போடு தானே உயிர் சேர்ந்து நிற்குது. நிறைந்த ஞானமாகிய திருவருளோடு பிரிக்கவே முடியாம கூடி வாழுகிறது. திருவருளோடு உயிர் சேர்ந்து வாழும் ஒற்றுமை எது போன்றதெனில், திருவருளோடு தான் இந்த உயிர் சேர்ந்து வாழ்ற அந்த ஒற்றுமை எது போல என்றா, உயிரோடு கூடி வாழும் உடம்பு, உயிரோட கூடி வாழுற இந்த உடம்பு அந்த உயிரோடு கொண்டுள்ள ஒற்றுமையை போன்றதாகும். அப்ப இதுன்ற விளக்கத்தை பார்ப்போம். சொற்பொருளை நான் கடைசியா சொல்றேன். அப்ப விளக்கம் என்ன இங்க சொல்லினம்டா, இந்த குறளுக்கு உயிர் எப்படி அருளோடு ஒற்றுமையாக சேர்ந்து வாழுதண்டா, உயிர் உடம்பில் கலந்து தான் சிறிதும் புலப்படாமல் உடம்பே உள்ளதென்று சொல்லும்படி அதனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது. அப்ப உயிர் உடம்பில கலந்து தான் சிறிதும், தான்ன்றது இங்க உயிரை குறிக்கிறது. தான்ன்றது இங்க உயிரை குறிக்கிறது. அப்ப சிறிதும் புலப்படாமல், ஒரு கொஞ்சம் கூட தெரியாமல் உடம்பே உள்ளதென்று சொல்லும்படி, உடம்புதான் இருக்குது என்று சொல்லும்படி அதனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது. எது? இந்த உயிர். உயிர் உடம்பில கலந்து சிறிதும் புலப்படாமல், ஒரு கொஞ்சம் கூட புலப்படாமல் உடம்புதான் இருக்குதுன்ற மாதிரி அப்படி சொல்லும்படியாக ஒற்றுமையாக வாழுகிறது என்று சொல்லப்படுது. அப்ப இதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கே தெரியும். அவ்வளத்துக்கு ஒற்றுமை அது போல இது இல்லை என்ற மாதிரி இருக்குது. அதேன்ற இதுக்கே மாறிட்டுது. உயிரும் உடம்பும் பொருளால் இரண்டு என்ற தன்மை அங்கே இல்லை. அப்ப உயிரும் உடம்பும், உயிர் வேற உடம்பு வேறதான் இரண்டு. ஆனா பொருளால ரெண்டு என்ற தன்மை அங்க இல்லை. ரெண்டு பொருள் அங்க, பொருளால ரெண்டு என்ற தன்மையே இல்லை. அவ்வளத்துக்கு ஒன்று போல இருக்குது. எப்படி? இவ்வாறு இரு பொருள்கள் பிரித்தறிய வராதபடி இயைந்து நிற்பின் அந்த ஒற்றுமை தொடர்பு அத்துவித சம்பந்தம் என்று சொல்லப்பெறும். அப்ப இது ரெண்டுமே பொருளால ரெண்டெண்ட தன்மை இல்லாம உயிரும் உடம்பும் ஒன்று போல இருக்குது. இது எப்படி என்றா, இரு பொருள் பிரித்தறிய வாராதபடி, ரெண்டு பொருள்களை பிரிச்சறிய முடியாது இயைந்து நிற்பின், ரெண்டு பொருள்களை பிரிச்சறிய முடியாம ஒற்றுமையாக இயைந்து நிற்பின் அந்த ஒற்றுமை தொடர்பு அத்துவித சம்பந்தம் என்று சொல்லப்படும். அதே அத்துவித சம்பந்தம் என்று சொல்லுவினான். இம்முறையில், எந்த முறையில? இந்த அத்துவித சம்பந்தம், அந்த முறையில் உடம்பு உயிரோடு கூடி நிற்பதாகிய தொடர்பு அத்துவிதம் எனப்படுகிறது. அப்ப உடம்பு உயிரோடு கூடி நிற்பதாகிய தொடர்பு, உடம்பு உயிரோடு சேர்ந்து கூடி நிற்கிற அந்த தொடர்பு அத்துவிதம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அங்க ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கிறது. உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள இந்த தொடர்பே, உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள இந்த தொடர்பே உயிருக்கும் திருவருளுக்கும் இடையே உள்ளது. அப்ப ரெண்டு இது வருகிறது. ஒன்று உடம்பும் உயிரும், மற்றது உயிரும் திருவருளும். எப்படி உடம்புக்கும் உயிருக்கும் இடையே இருக்கிற தொடர்பு போல உயிருக்கும் திருவருளுக்கும் இடையே உள்ளது. உடம்புக்கும் உயிருக்கும் இடையே உள்ள இந்த தொடர்பே உயிருக்கும் திருவருளுக்கும் இடையே உள்ளது. திருவருள் உயிரில் நீக்கமர கலந்திருப்பினும்
திருவருள் வந்து உயிரில நீக்கமர கலந்திருப்பினம். நீக்கமரண்டா அப்படியே இருந்திருக்குது. திருவருள் உயிரில் நீக்கமர கலந்திருப்பினும் அதன் இருப்பு சிறிதும் புலப்படாமல். நீக்கமரண்டா எல்லா இடமும் இருக்குது, எல்லா இடமுமே பரவி இருக்குது. திருவருள் உயிரில நீக்கமரம் முழுவதுமே இருக்குது. அதுதான் நீக்கமர கலந்திருப்பினும் அதன் இருப்பு சிறிதும் புலப்படாமல். அதன் இருப்பு வந்து சிறிதும் புலப்படாமல். இதென்ற இங்க திருவருள் புலப்படாமல் உயிர் ஒன்றே உள்ளது என்று சொல்லும்படி உயிரோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது. அங்க உடம்பும் உயிரின்ற சம்பந்தம் ஒற்றுமை பற்றி சொன்னவே, இங்க திருவருள் வந்து உயிரில நீக்கமர கலந்திருப்பினும் அந்த இருப்பு வந்து சிறிதும் புலப்படாமல் உயிர் ஒன்றே உள்ளது என்று சொல்லும்படி உயிரோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது. முதல் என்ன சொன்னவ, உயிர் வந்து உடம்பில கலந்து இருந்தாலும் உயிர் வந்து உடம்பில கலந்து சிறிதும் புலப்படாமல், அந்த உயிர் வந்து தான் சிறிதும் புலப்படாமல் இருந்தாலும் புலப்படாமல் உடம்பே இருக்கிற மாதிரி முதல் சொன்னவே. உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள ஒற்றுமை சம்பந்தம். அங்க வந்து உயிர் புலப்படாமல் இருந்தது. இதில உடம்பிலையும் உயிரிலையும். இங்க திருவருளையும் உயிரிலையும். இங்க திருவருள் வந்து உயிரில நீக்கமர கலந்திருக்குது. ஆனால் புலப்படாமல் உயிரே இருக்கிற, உயிர் மட்டும்தான் இருக்கிறது, உயிரென்ற ஒன்று மட்டும்தான் இருக்கிற சொல்லுறபடி இருக்கிறது. அப்ப சொல்லும்படி உயிரோடு ஒற்றுமைப்பட்டிருக்குது இது திருவருள். அப்ப 2 விஷயங்கள் சொல்லினோம் இங்க. உடம்பும் உயிரும், மற்றது உயிரும் திருவருளும். உடம்புக்கென்று தனியே செயல் இல்லை. உடம்புக்கென்று தனியாக ஒரு செயல் இல்லை. உயிர் செலுத்தவே அது செலுத்தப்படும். அப்ப இப்ப எங்களுக்குள்ள உயிர் இருந்துதான் செலுத்தப்படுது. உயிர் போயிட்டு தானே அங்கண்டு அப்படியே கருவிகரணங்கள் எல்லாம் இருக்கு, இயங்காது. அப்ப உடம்புக்கென்று தனியே செயல் இல்லை. உடம்பு வந்து ஜடம் தானே, ஜட பொருட்கள் எப்பவுமே தானாக இயங்க மாட்டாது, இயக்கம் இல்லை. உண்டு இயக்கத்தான் இயக்கம். அப்ப உயிர் செலுத்தவே அது செயற்படும். அப்ப உயிர் செலுத்தத்தான் இந்த உடம்பு இயங்குது. நாங்க நினைக்கிறோம் நான் எழும்பி போறேன் நடக்கிறேன்னு. உயிர் தான் எங்களுக்கு இருந்து எழும்ப வைக்குது, இருக்க வைக்குது, ஓட எல்லாம் செலுத்த வைக்குது. அதுபோல உயிர் தானே தனித்து நின்று அறிவதில்லை. அப்ப உடம்பு எப்படி தனிச்சு இயங்காதோ அது போல உயிரும், உடம்பு தனிச்சு இயங்காம உயிர் தானே அதை செலுத்துது, இயக்குது. அது போலத்தான் உயிரும் தானே தனித்து நின்று அறிவதில்லை. உயிரும் எதையும் அறியாது, தானே தனித்து நின்று அறியாது. எது உடம்பு தனிய இயங்காதோ அது போல இதுவும் உயிரும் தானே அறிவதில்லை தனிச்சு நின்று. திருவருள் உள் நின்று அறிவிக்கவே உயிர் அறிவதாகும். திருவருள் வந்து உள் நின்று அறிவிக்கத்தான் உயிர் அறிவதாகும். நாங்கள் என்ன சொல்லுறோம், நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், நான் தான் இதை சொல்லுறேன், எனக்குத்தான் இது தெரியும் என்றது இல்லை. இது யாருக்கு தெரியுது? திருவருள் தான் இந்த உயிருக்கு அறிவிக்குது. இதுதான் சரி, இதுதான் இப்படித்தான் சொல்ல வேணும் என்று திருவருள் தான் ஒவ்வொன்றையும் அறிவிக்குது. என்னென்று திருவருள் உள் நின்று அறிவிக்கவே உயிர் அறிவதாகும். திருவருளான் எங்களுக்குள் நின்று அறிவிக்க நாங்கள் அறிகிறோம். நாங்கள் என்றது உயிர் அறியுது. திருவருள் இயக்கவே உயிர் செயற்படுவதாகும். அப்ப திருவருள் உள் நின்று அறிவிக்கத்தான் உயிர் அறிவதாகும். திருவருள் இயக்கவே உயிர் செயற்படுவதாகும். அப்ப திருவருள் இயக்கத்தான் உயிர் செயல்படுது. அங்க உடம்பை இயக்கிறது உயிர். சுருங்க கூறினால் உயிரின்றி உடலுக்கு வாழ்வில்லை. அப்ப சுருக்கமா சொல்ல போனால் உயிரின்றி உடலுக்கு வாழ்வில்லை. அது எங்களுக்கு தெரியும். உயிர் போயிட்டு தண்டா கொண்டே எரிச்சு போடுவிடும், அந்த உடம்பு ஒரு ஜடமாக போயிடும், பிரயோசனம் இல்லாம போயிடும். அப்ப உயிரின்றி உடலுக்கு வாழ்வில்லை. அது போல திருவருள் துணையின்றி உயிருக்கு வாழ்வில்லை.
எது போல? உயிரின்றி உடலுக்கு வாழ்வில்லை. அதை போல உயிருக்கு திருவருள் துணையின்றி உயிருக்கு வாழ்வில்லை. அப்ப திருவருளுன்ற துணை இல்லாட்டிக்கு உயிருக்கும் வாழ்வு இல்லை. உயிருக்கு வாழ் முதலாகிய பொருள் அருளே என்பது இதனால் விளங்கும். அப்ப உயிருக்கு வாழ் முதலாகிய பொருள் அருளே என்பது இதனால் விளங்கும். உயிர் உடம்பின் உள்ளாக தன்னை அறிதல் போல, உயிர் உடம்பின் உள்ளாக தன்னை அறிதல் போல தன்னுள்ளே இருப்பதாகிய திருவருளை அறிதல் வேண்டும். உயிர் எப்படி உடம்பின் உள்ளாக தன்னை அறிதல் போல தன்னுள்ளே இருப்பதாகிய, உயிருக்குள்ளதானே, உடம்பின் உள்ளாகத்தான் உயிர் இருக்குது, உயிருக்குள்ளதான் திருவருள் இருக்கு. அதுதான் சொல்லப்படுது. உயிர் உடம்பின் உள்ளாக தன்னை அறிதல் போல தன்னுள்ளே இருப்பதாகிய திருவருளை அறிதல் வேண்டும். திருவருள் எப்பொழுதும் தன்னிடத்தே பிரிப்பின்றி உள்ளதெனவும். அப்ப திருவருளும் எப்பவுமே அது கூடத்தான் இருக்கு. எது கூட? உயிர் கூட. அப்ப திருவருள் எப்பொழுதும் தன்னிடத்தே பிரிப்பின்றி உள்ளது எனவும் அறிவு விளக்கத்துக்கு அதன் துணை இன்றியமையாததெனவும் உணர்தல் வேண்டும். அப்ப திருவருள் எப்பொழுதும் தன்னிடத்தை தான் பிரிப்பின்றி இருக்கிறண்டும். அதன் அறிவு விளக்கத்துக்கு, எதின் அறிவு விளக்கத்துக்கு? உயிரின் அறிவு விளக்கத்துக்கு திருவருள் துணை இன்றியமையாததெனவும் உணர்தல் வேண்டும். அதன் துணை என்றது திருவருளை குறிக்குது. அதன் துணை இன்றியமையாததெனவும் உணர்தல் வேண்டும். அப்ப இங்க இதுதான் ஒற்றுமை. உயிர் அருளோடு சேர்ந்து வாழும் ஒற்றுமை பற்றி சொல்லப்படுகிறது. இப்ப சொற்பொருளை சொல்றேன். ஊனொடு உயிர் என்றா உடம்போடு கூடி நிற்பதாகிய உயிர். ஊனொடு என்றது உடம்பு, உடம்போடு கூடி நிற்பதாகிய உயிர். தான் என்றா தான் உணர்வோடு அறிவு வடிவமான திருவருளோடு ஒன்றாம் தரம் ஒன்றுபட்டு வாழும் நிலை. ஊன் என்றது உடம்பானது. உயிரால் உயிரோடு வாழும் கூடி வாழும் ஒருமைத்து ஒற்றுமையை ஒப்பதாகும். அப்ப இதுதான் 54வது குறள் பார்த்திருக்கிறோம். அந்த குறளை திருப்பி ஒருக்கா சொல்றேன். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனொடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்றது கருத்து. 55வது குறளை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. இனி உங்களோட கருத்துக்களை சொல்லலாம்.